ரைட். வணக்கம் பிள்ளைகள். பிள்ளைகள் நாங்கள் இப்போ இந்த வெப்பவியல் பார்த்து கொண்டு இருக்கிறோம். சரியா? ரைட். அந்த கடைசியில் அதை கொஞ்சம் கேள்வி ஒன்று பார்த்து நாங்கள் அதை கேள்வி கொஞ்சம் குழப்பம் இருக்கோ நான் கரெக்ட் பண்ணி போட்டு உங்களுக்கு அடுத்த சொல்கிறேன்னா. ரைட். இப்போ நீ தலையங்கம் போடுங்கோ. மறை வெப்பம். மறை வெப்பம். மறை வெப்பம். ரைட். கவனிங்க பிள்ளைகள். மறை வெப்பம் என்னன்னு பார்ப்போம். ஓகே தானே? ரைட். சிம்பிளாக வழங்கிக் கொள்ளலாம். பாருங்க. இப்போ பனிக் கட்டி தெரியும் தானே? ஐஸ் கட்டி தெரியும் தானே? ரைட். அடுத்தது என்னது? ஐஸ் கட்டி நீங்க வெளியில வச்சீங்கன்னா என்ன செய்யும்? அந்த ஐஸ் கட்டி என்ன செய்யும்? உருகி திரவமா மாறும். நீரா மாறும். சரி, நீங்க உங்களோட வகையை பார்த்துருக்கீங்கண்ணே. பார்த்துருக்கீங்கண்ணே. பிரச்சனை இல்லை. ஓகே. ரைட். அப்ப அப்படியே கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இப்ப இது பனிக்கட்டி என்ன பிள்ளைகள்? என்ன நிலையில இருக்குது பனிக்கட்டி? திண்ம நிலையில இருக்கு. எப்படி இருக்குது? திண்மம். இது என்ன இருக்கும்? நீர். திரவம். ஓகே. திரவமா இருக்கு. இது விளங்குதானே? இது சின்ன விஷயம். எவ்வளோ சின்ன போய் படிச்ச விஷயம். திண்மம் திரவமா மாறுது. ஓகே. அப்ப இந்த திண்மம் திரவமா மாறக்குள்ள உள்ளெடுக்கிற வெப்பம் தான் என்னது? மறை வெப்பம். ஓகேயா? இந்த திண்மம் திரவமா மாறக்குள்ள உள்ளெடுக்கிற வெப்பம் தான் என்னது? மறை வெப்பம். ஆனா இப்ப பனிக்கட்டி 0°C இருந்தா இந்த நீரம் என்ன இருக்க போகுது? 0°C தான் இருக்க போகுது. சரியா? விளங்குதோ? ஓகேயா? ரைட். என்ன சார், இதுவும் 0°C அதுவும் 0°C, எப்படி ரெண்டையும் ஒரே நிலையில இருக்கும்னு நீங்க கேட்கலாம். சரியா? அது கிட்ட கிட்ட பிள்ளை 0 இது 0த்துல இருந்து அங்க ஒன்று கிட்ட அண்மிச்ச நிலைமை. சரிதானே? அப்ப 0°C தான் சொல்லுவோம். அப்ப கவனிங்க. இது என்ன நடக்குது? எப்படி இந்த வெப்பம் உள்ள எடுக்கப்படுதுண்டா இங்க பாருங்க. இப்ப திண்ம நிலையில இருக்க என்ன செய்ய போகுதுண்டா, அந்த பிணைப்பு எப்படி இருக்க போகுது பிளேஸ்? அதுல நெருக்கமாக இருக்கு. பாருங்க. திண்மமா இருக்கேக்கல. திண்மம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா? கவனிங்க. திண்மத்தின் துணிக்கையில் எப்படி இருக்க போகுது உங்களுக்கு? ஒரு இப்படி எடுத்தோம்டா திண்ம மூலக்கூறுகள் இப்படி நெருக்கமாக இருக்கு. பின்ன உங்களுக்கு படிச்சிருப்பீங்க திண்மத்தின் துணிக்கை இயல்பு. ஓகே. நல்ல நெருக்கமா இருக்கு. திரவத்துக்கு பார்த்தோம்டா. ஓகே. ரெண்டையும் பாருங்க முடியாது. இது கொஞ்சம் நெருக்கமா இருக்கு. இது என்னது? கொஞ்சம் ஐதாக இருக்கு. ஓகே தானே? அப்ப இது பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது அடிப்படை விஷயம் தெரிஞ்சிருக்கணும். திண்மம் திரவ மாறைக்கு பிள்ளைகள் அந்த மூலக்கூறுகளுக்கு அந்த துணிக்கைகளுக்கு இடைவெளி என்ன செய்யும்? கொஞ்சம் கூடவா இருக்கும். திண்மத்துக்கு நல்ல நெருக்கமா இருக்கும். இப்ப பனிக்கட்டி ஐஸ் கட்டி எடுத்தீங்கன்னா பிள்ளைகள், சரி, ஐஸ் கட்டி எடுத்து கையில எடுத்தா அப்படி கல் மாதிரி இருக்க முடியாது. ஒரு ஆள் கரைஞ்சோண்டா காயம் கூட வரலாம். சரிதானே? ரைட். ஆனா தண்ணி அப்படி பிடிச்சா அப்படி வருமோ? கல் மாதிரி வருமோ? தண்ணி இல்ல. தண்ணி அப்படியே திரவ மாதிரி அப்படியே இருக்கும். என்ன? ரைட். அப்ப என்ன நடக்கும்டா, அதுல மூலக்கூறுகளில் என்ன செய்யுது? அந்த கவர்ச்சி விசை என்னது? உடையுது. சரியா? அப்ப இந்த திண்மமா இருக்கல, இந்த பனிக்கட்டி திண்மமா இருக்கல, அந்த கவர்ச்சி விசையை உடைக்கிறதுக்கு, சரி, அந்த கவர்ச்சி விசையை உடைக்கிறதுக்குன்னு செய்யும் கொஞ்சம் வெப்பத்தை உள்ளெடுக்கும் பள்ளி. விளங்குதா? அப்ப அந்த கவர்ச்சி விசையை உடைக்கிறதுக்காக என்ன செய்யுது? வெப்பத்தை கொஞ்சம் உள்ளுக்குள்ள எடுக்க போகுது. அந்த உள்ளெடுக்கிற வெப்பத்துக்கு பேரா என்னது? மறை வெப்பம். என்னது? மறை வெப்பம். சரியா? அப்ப அது வெப்பம் அதிகரிப்பு நடக்காது. சரி, அந்த பிணைப்பு உடைக்கிறதுக்கு உள்ளுக்கு எடுக்கிற சக்தி தான் அந்த சக்தி. அப்போ 0°C இருக்குது. அப்படி 0°C தான் அந்த நீர் இருக்க போகுது. சரியா? இது நம்மள மறை வெப்பம். ஓகே. ரைட். அப்படியே போட்டு கொடுங்க. போட்டுக்களை சொல்றது எழுதுங்க. சரியா? இப்ப என்ன கவர்ச்சி விட உடைக்குது?
மூலக்கூற்றிடை கவர்ச்சி விசை. ஞாபகம் இருக்கா? 10ஆம் ஆண்டு ரசாயன படிப்புல படிச்சிருப்பீங்க. மூலக்கூறிடை கவர்ச்சி விசை. ஆ அப்ப அந்த கவர்ச்சி விசை உடைக்கிறதுக்கு என்ன செய்யும்? வெப்பத்தை உள்ளுக்குள்ள எடுக்கும். அந்த கவர்ச்சி விசை உடைக்கும். ஏன்னா வெப்பத்தை பெற்றாதான் என்ன செய்யும்? மூலக்கூறு எடுக்க அந்த இயங்குற வேகம் வந்து கூடும். அப்ப மூலக்கூறுகள் இயங்குற வேகம் அதிகரிக்க நடக்க போகுது. அது பிணைப்புகள் வந்து என்ன செய்யும்? உடைய வலிக்கிட்டு. சரியா? அப்ப அதான் இங்க நெருக்கமா இருக்கு. என்ன செய்யுது? இங்க 5ஆக வருது திரவமா. ஓகே. அப்ப உள்ளடுக்கு என்ன செய்ய போகுது? உங்களுக்கு சக்தி உள்ளடுக்குது. அப்ப 0°C பனிக்கட்டியா இருக்கு. 0°C நீராக மாறும். சரியா? ரைட். அப்படிங்களோ? இது விளையும் கொள்றதுக்கு பிள்ளை தெரிஞ்சிருக்கணும். திண்மம் வண்டா அப்படின்னு இருக்கமா இருக்கும். திரவம் வண்டா கொஞ்சம் இதா இருக்கும். வாயுடன் இன்னும் இதா இருக்கும் வாயுக்கு. சரியா? நம்ம போய் உள்ளுக்குள்ள வேறு தானே கிளை காட்டு மழை உள்ள எடுக்குதான். நான் சொன்ன விஷயம் அப்படியே புக்குள்ள இருக்கு பிள்ளை. வாய்ச்சி பார்த்தீங்கன்னா விளங்கும். அதெல்லாம் நான் தெரியல. சரி கேள்விக்கொள்ளுங்க. மேற்படி நிலைமாற்றம் நிகழும் சந்தர்ப்பத்தில் கேள்விக்கொள்ளுங்க. மேற்படி நிலைமாற்றம் நிகழும் சந்தர்ப்பத்தில் மேற்படி நிலைமாற்றம் நிகழும் சந்தர்ப்பத்தில் நிகழும் சந்தர்ப்பத்தில் வெப்பநிலை அதிகரிப்பு நிகழாமல் வெப்பநிலை அதிகரிப்பு நிகழாமல் வெப்பநிலை அதிகரிப்பு நிகழாமல் பெற்றுக்கொள்ளப்படும் வெப்பம் பெற்றுக்கொள்ளப்படும் பாருங்க 0°C 0°C ஒரு வெப்பநிலை அதிகரிக்கல. ஆனா வெப்பம் உள்ளுக்குள்ள எடுக்குது. விளங்குதா? அந்த உள்ளடக்கிற வெப்பம் என்னத்துக்கு பிள்ளைகள் பயன்படுது? அந்த மூலக்கூற்று கவர்ச்சி விசை அந்த பிணைப்பை வந்து உடைக்கிறதுக்கு. ஏன்னா இப்ப நீர் மூலக்கூறுகளுக்கு இருக்க பிணைப்பு என்ன பிள்ளை? மூலக்கூற்று கவர்ச்சி விசை பிணைப்பு. 10ஆம் ஆண்டு 10ஆம் பாடம் ரசாயன பிணைப்புல கடைசியில படிச்சிருப்பீங்க. ஞாபகம் இருக்கோ? ரைட். அப்படி 10ஆம் ரெக்கார்ட் போட்டிருப்பேன்னு பார்த்துக்கொள்ளுங்க. சரி அப்படியே பிள்ளைகள் உங்களுக்கு ஓயக்கார 10ஆம் ஆண்டு கிளாஸ் ரெக்கார்டு போடுவேன். அதில் பார்த்து உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணி கொள்ளுங்க. சரியா? பாஸ்வேர்ட்லாம் எடுத்துட்டீங்க. ஓகே. பெற்றுக்கொள்ளப்படும் வெப்பம் மறை வெப்பம் என அழைக்கப்படும். மறை வெப்பம் என அழைக்கப்படும்.
அடுத்த பாயிண்ட் இருங்கோ. அடுத்த பாயிண்ட். திண்மம் ஒன்று திண்மம் ஒன்று திண்மம் ஒன்று திண்மம் ஒன்று குறித்த வெப்பநிலையில் குறித்த வெப்பநிலையில் திண்மம் ஒன்று குறித்த வெப்பநிலையில் திண்மம் ஒன்று குறித்த வெப்பநிலையில் திரவமாக மாறுதல் திரவமாக மாறுதல் திரவமாக மாறுதல் உருகுதல் எனப்படும் உருகுதல் எனப்படும் உருகுதல் எனப்படும் உருகுதல் எனப்படும். ஓகே, அடுத்த பாயிண்ட். 0°C என்ன இருக்கு? 0°C 0°C அடுத்த பாயிண்ட். 0°C உள்ள பனிக்கட்டி 0°C உள்ள பனிக்கட்டி அதே வெப்பநிலையில் அதே வெப்பநிலையில் அதே வெப்பநிலையில் நீராக மாறும்போது அதே வெப்பநிலையில் நீராக மாறும்போது நீராக மாறும்போது உறிஞ்சப்படும் வெப்பம் உறிஞ்சப்படும் வெப்பம் உறிஞ்சப்படும் வெப்பம் உருகலின் மறைவெப்பம் என அழைக்கப்படும். உறிஞ்சப்படும் வெப்பம் உருகலின் மறைவெப்பம் உருகலின் மறைவெப்பம் உருகலின் மறைவெப்பம் என அழைக்கப்படும். ஓகே, விளைஞ்சு பாருங்க. மறைவெப்பம் சொல்லிட்டேன். அதுதான் கொஞ்சம் மாத்தி சொல்ல முடியாது. என் திண்மமா இருக்க திரவ மாற என்னடா உருகுறதானே. ஐஸ் கட்டி என்ன, ஐஸ் கட்டி வழியா இருந்தா சொல்லுவோம் ஐஸ் கட்டி உருகுது, ஐஸ்கிரீம் உருகுது. உருகுது உருகுதுன்னு சொல்றோம் இல்லோ, என்ன உருகுது? உருகுது, பாசத்துல உருகுதே. என்ன உருகுறண்டா? திண்மம் திரவமா மாறுதான் உருகுதல். அப்ப உருகுறதானே. அப்ப உருகும் போதுதான் அப்படி அந்த வெப்பம் உள்ளெடுக்கப்படுது. அதுதான் உருகலின் மறை வெப்பம். சரிதானே? ஓகே, ரைட்.
ரைட். அடுத்த கவனிங்க பிள்ளைகள், அதே இதுதான். சரியோ? அங்கே பார்த்து நாங்கள் பனிக்கட்டி பார்த்தாங்க. ஓகே தானே? ரைட். இங்க என்ன பிள்ளைகள்? இது திரவம். சரியோ? சரியோ? திரவம் என்னவா மாறுது? வாயுவாக மாறுது. ஓகேயா? திரவம் வாயுவாக மாறுது. வாங்க பாருங்கோ, உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். திரவத்துணிக்கு வெளியே பாருங்கோ. இதை பாருங்க முடியாது, வாயு ஐதாக இருக்கு. சரியோ? இப்ப இங்க பாருங்க, இங்கே 100 செல்சியஸ் தான், அங்கே 100 செல்சியஸ் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிள்ளைகள், 100 செல்சியஸ் தான் செய்யும். நீர் கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிச்சு நீராவியா வலிக்கிடும். சரியோ? இவங்க நீங்கள் இப்ப டீ ஊத்துறதுக்கு வீட்டுல அடுப்புல வைக்கிறீங்க, தண்ணி கொதிக்கிறதுக்கு வைக்கிறீங்க, வச்சோடனே நல்ல குமிழியெல்லாம் நல்ல குமிழியெல்லாம் வரவழிக்கிட்டு நல்ல குமிழியெல்லாம் புல் புல் புல்லுன்னு வரும். சரியோ? வந்த அப்புறம் தண்ணி கொதிச்சுட்டு எடுப்போம். அப்ப தண்ணி கொதிச்சுட்டு எடுக்கிறோம். ஆனா தொடர்ந்து விட்டீங்கன்னா என்ன செய்யும்? அவ்வளவு தண்ணி ஆவியாகி போய் அப்புறம் வெறும்பானதான் இருக்கும். விட அனுபவப்பட்டிருப்பீங்க. கீட்டரை போட்டு அடிக்கி அடுப்புல வச்சு போட்டு நாங்க மறந்து விட்டு போனேன், பானையில தண்ணி முழுக்க ஆவியாகி அந்த பானை முழுக்க எரிஞ்சு உருகின சந்தர்ப்பங்களும் இருக்கு. சில கீட்டர் எல்லாம் பலதான சந்தர்ப்பங்களும் இருக்கு. விலங்கு சொல்றது காரணம் என்ன பிளேஸ்? நீர் கொதிச்சு 100 செல்சியஸ் தாண்டிட்டா அது நீராவியமாக என்ன செய்யும்? அப்படியே வளிமண்டலத்துக்கு வெளியால போயிடும். சரியா? ரைட். அப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், எப்படி பனிக்கட்டி அப்படியே திண்மமான திரவமா மாறைக்கு உள்ளுக்கு வெப்பத்தை எடுத்ததோ, அதே மாதிரி பிள்ளைகள் இங்க நீர் திரவமா இருக்கு தானே, திரவமா இருந்து என்னது வாயுவாக வாயுவா மாறுறதுக்கு எல்லாம் பிணைப்பு சக்தி தான் பிள்ளைகள். விளங்குதா? இதான் அந்த பிணைப்பு சக்தி. இங்க வேற H2O இருக்குதானே, H2O இப்படித்தானே இருக்க போகுது. H2O கட்டாயம் இப்படிதான் இருக்கு. இப்படி நிறைய H2O மூலக்கூறு சேர்ந்துதான் நீர் மூலக்கூறு உருவாகும். ஓகே தானே? ரைட். அவையில பாத்தீங்கன்னா இதுக்கிடையில இருக்க இந்த கவர்ச்சி விசா என்னது? மூலக்கூட்டு கவர்ச்சியா இருக்கும். இப்படி ஒவ்வொரு H2O ஒன்று உண்டா தொடர்புபடுத்தி கொண்டு போகும். அதாங்க சொல்றது. ரைட். இப்படிதான் அப்படியே இருக்கும். இந்த மூலக்கூறுக்கு இடையில வர்ற கவர்ச்சி விசா என்னது? மூலக்கூட்டுடைய கவர்ச்சி விசை. அப்ப இந்த கவர்ச்சி விசையை உடைக்க என்ன செய்ய போகுது? அது முதல் திண்மமா இருக்கிறது நெருக்கம் எந்த திண்மமா இருக்கும், கொஞ்சம் மைதான திரவமா வரும். என்ன மைதானம் என்ன செய்யும்? வாயுவாக மாறி. ரைட். அப்ப இந்த திரவமா இருக்கிறது வாயுவா மாறுறதுக்கு அந்த பிணைப்பை உடைக்கத்தானே வரும். அப்ப அந்த பிணைப்பு உடைக்கிறதுக்கு சக்தி உள்ளுக்குள்ள எடுக்கும். சரியா? அதுதான் சொல்ற என்னது? மறை வெப்பம். சரியா? இது என்னது? இது என்ன மறை வெப்பமா இருக்கும்? ஆவியாறது என்ன? இது ஆவியா இல்ல, திரவத்துல இருந்து வாயுவா மாறுதுல. அப்ப இது ஆவியாறது வெப்பமா இருக்கும், மறை வெப்பமா இருக்கு. சரியா? ரைட். திண்ம திரவமா மாறி இருக்கு உருகலின் மறை வெப்பம். இது என்னது? ஆனா பொதுவா தலையங்க போட்டாங்க மறை வெப்பம் உண்டு. மறை வெப்பம் உண்டா அந்த பிணைப்போல் உடைஞ்சு ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறைக்குள்ள உள்ளெடுக்கிற வெப்பம் தான் என்னடா? மறை வெப்பம். சரியா? அப்ப அது வெப்பநிலை. மறை வெப்பம் விளைக்கலடா. என்ன வெப்பநிலை இல்லாத இருப்பா? வேற 100 செல்சியஸ் தான் இருந்தது, இங்கே 100 செல்சியஸ் தான் இருக்கு. பனிக்கட்டியும் 0 செல்சியஸ் தான் இருந்தது. என்னது? அந்த நீருக்கு என்னது? 0 செல்சியஸ் தான் இருந்தது. அப்ப நிலமாறைக்குள்ள வெப்பநிலை அதிகரிக்காது வழியில. ஆனா வெப்பத்தை உள்ளுக்குள்ள எடுக்கும், எடுத்து அந்த பிணைப்பை உடைக்கும். அப்ப அந்த உள்ள எடுக்கிற வெப்பம் என்னதுக்கு போகுது? அந்த கவர்ச்சி மூலக்கூட்ட கவர்ச்சி விசை பிணைப்பு இருக்குதானே, அந்த பிணைப்பு சக்தியை உடைக்கிறது தான் செய்யுது. அந்த வெப்பம் உள்ளுக்குள்ள எடுக்குது. அதுதான் மறை வெப்பம். அப்ப திண்மம் திரவமா மாறினா உருகலின் மறை வெப்பம், திரவம் வாயுவா மாறினா ஆவியாதலின் மறை வெப்பம். ஓகேயா? இது அப்படியே இருக்க நடக்கு. சரியா? அதான் இது. இது கொதி நீர். சரியோ? திரவ நீர். சரியா? 100 செல்சியஸ்ல கொதிக்க ஆரம்பிக்குது. சரியா? இது இந்த மேல காட்டிக்க என்னது? ஆவியாയി போகுது மேல். சரியா? ரைட். ஓகேயா? போட்டு விடுங்க படத்தை. படத்தை போட்டு விடுங்க. படத்தை பார்த்து கதை சொல்லணும். வேண்டாம் உங்களுக்கு நம்பிக்கை அடி ஒரு பானைக்கு தண்ணியை வச்சு போட்டு அது கொதிச்சு முடியும் மட்டும் அப்படியே விட்டுருங்க அடுப்புல. அப்புறம் வருமானம் தாங்க இருக்கு. தண்ணியை போய் பார்த்தா தண்ணி இருக்காது. எங்க தண்ணி எல்லாம் ஆவியாகி போயிடுச்சு. சரியா? அடி பானையை மூடி வச்சு பாருங்க. அந்த மூடி என்ன தண்ணி நீர் ஆவியாகி போய் அதில் ஒடுங்கி திரவ துடியெல்லாம் இருக்கும்படி. விளங்குதா? சொன்னா இந்த படம் உங்களோட வீட்டுக்கான் இருக்கு, அது வீட்டு சமையல் வைக்கலாம் மூக்க இருக்கு வெப்பம். விளங்குது? இருக்கிற தேவையில்ல உலகத்தை போட்டுனா. கெமிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கணும். ரசாயன படைப்பு. விளங்குது? ஆ. அப்ப மழை வெப்பம்னா என்ன? வெப்பநிலை அதிகரிப்பு இல்லாம நிலை மாற்றத்துக்கு எடுக்கிற உள்ளெடுக்கிற வெப்பம். நிலை மாறும். திண்ம திரவமா மாறும், திரவம் வாயுவா மாறும். திண்ம திரவமானா உருகலின் மறை வெப்பம், திரவம் வாயுவா மாறினா ஆவியாதலின் மறை வெப்பம். அவ்வளவுதான்.
உங்களுக்கு ஏற்கனவே யாரும் தந்துட்டேன் நிலைமாற்றங்கள். திண்மம் திரவமான என்னது உருகுது, திரவம் வாயுவமான ஆவியாகுது. இப்ப எல்லாம் ஏற்கனவே படிச்ச அதே விஷயம் தான் வருது, தலைப்புகள் மட்டும் மாறிக்கொண்டு வருது, அவ்வளவுதான். ஆனா விஷயம் ஒன்றுதான். தலைப்பு தூக்கி போட்டு விட்டீங்க, சரி. ஓகே. மாறி ரெண்டு வகையா இருக்குது, சரியா? போட்டீங்களே, வழியாக கேறுங்க. ரைட், தெளிவாங்க. 100 பாகை செல்சியஸில் உள்ள 100 பாகை செல்சியஸில் உள்ள 100 பாகை செல்சியஸில் உள்ள திரவ நீரானது திரவ நீரானது திரவ நீரானது அதே வெப்பநிலையில் அதே வெப்பநிலையில் அதே வெப்பநிலையில் 100 பாகை செல்சியஸில் உள்ள திரவ நீரானது அதே வெப்பநிலையில் கொதிநீராவியாக மாறும்போது கொதிநீராவியாக மாறும்போது உறிஞ்சப்படும் அறை வெப்பம். பாருங்க, முதல்ல அப்படியே மாத்தி விடுறோம், அவ்வளவுதான். பட்டன், அந்த பட்டம் அதை ஒன்றுதான் முடியாது, அந்த விளங்குதா? அந்த ஆக்கிர மட்டும் அதில் மாத்தி விடும், அவ்வளவுதான். அங்க என்ன 0 பாகை செல்சியஸ் வச்சோம், இங்க என்ன 100 பாகை செல்சியஸ் வைக்கும். அங்க பனிக்கட்டி நீராமண்டு வச்சோம், இங்க திரவ நீர் கொதிநீராவியாக மாறுண்டு வைக்கும், அவ்வளவுதான். கொதிநீராவியாக மாறும்போது உறிஞ்சப்படும் வெப்பம் ஆவியாதலின் என்னது ஆவியாதலின் மறை வெப்பம் ஆவியாதலின் மறை வெப்பம் என அழைக்கப்படும். ஆவியாதலின் மறை வெப்பம் என அழைக்கப்படும். ஓகேயா? அடுத்த பாயிண்ட் ஆளுங்க. அடுத்த பாயிண்ட், யாதாயினும் ஒரு பதார்த்தம் யாதாயினும் ஒரு பதார்த்தம் யாதாயினும் ஒரு பதார்த்தம்
யாதாயினும் ஒரு பதார்த்தம் ஆவியாகும் போது, யாதாயினும் ஒரு பதார்த்தம் ஆவியாகும் போது மறைவெப்பம் அகத்துறிஞ்சப்படுவதுடன், மறைவெப்பம் அகத்துறிஞ்சப்படுவதுடன் மறைவெப்பம் அகத்துறிஞ்சப்படுவதுடன் மறைவெப்பம் அகத்துறிஞ்சப்படுவதுடன் அடுத்த வரி எழுங்க. அடுத்த வரியில இப்ப பார்த்தா வந்து யாவது பார்த்தா ஆவியாயிக்கல மறைவெப்பம் என்ன செய்யுது? உள்ளெடுக்கிறோம். விளங்குதா? அப்ப திரவ நீர் வந்து ஆவியா மாறுது இல்லையா? ஆவியாயிக்க என்ன செய்யுது? மறைவெப்பத்தை உள்ளெடுக்குது. அந்த நீராவி போய் சரி, அப்ப நீங்க பானையை கொதிக்க வச்சு மூடி வச்சிருந்தீங்கன்னா அந்த நீராவி மேல அந்த மூடியில பட்டு என்ன செய்யுது? அப்படியே ஒடுங்கி திருப்பி திரவமா நீரா மாறுதா அவளியல்? கொதிக்க வச்சு நீரா ஆவியா மாத்துறது பிள்ளைகள் நாங்க ஒடுக்கி திரவமாக மாத்தலாம். சரியா? ரைட். அடுத்த வரி எழுதுங்க. அடுத்த வரியில அடுத்த வரி, அடுத்த வரி அப்படி எழுதுங்க. அடுத்த வரியில அவ்வாயு ஒடுக்கப்படும் போது, அவ்வாயு ஒடுக்கப்படும் போது அவ்வாயு ஒடுக்கப்படும் போது அவ்வாயு ஒடுக்கப்படும் போது ஒடுக்கப்படும் போது அம்மறை வெப்பம் வெளிவிடப்படும். அம்மறை வெப்பம் வெளிவிடப்படும். அம்மறை வெப்பம் வெளிவிடப்படும். ஓகேயா? ரைட். அடுத்த வரையும் போடுங்க. உருகளின் தன்மறை வெப்பம். உருகளின் தன்மறை வெப்பம். உருகளின் தன்மறை வெப்பம். சின்ன சின்ன வித்தியாசம் நம்மளே வருமா? உருகளின் தன்மறை வெப்பம். உருகளின் தன்மறை வெப்பம். ஓகேயா? ரைட். இதை போடுங்க. படங்கிற பேரு உனக்கு வீட்டு தானே போட்டுருங்க. 1 கிலோகிராம் மயங்கட்டி 1 கிலோகிராம் நீர். 0.5 0.5 உருகளின் உருகளின் தன்மறை வெப்பம். சரியா? உருகளின் தன்மறை வெப்பம். தன் என்ற வசனம் வருதுல்ல? வாங்குதோ இல்ல புதுசா வர்றதுன்னு முடியாது. தன் முதல் ஞாபகம் இருக்கா? ஆரம்பத்தில் படிச்சோம். வெப்ப கொள்ளளவு தன் வெப்ப கொள்ளளவு. தன் வெப்ப கொள்ளளவு வரைக்கும் என்ன வந்தது? ஓரளவு துணி வந்தது என்ன? 1 கிலோகிராம். ஓரளவு துணி என்னது? 1 கிலோகிராம் வந்த விட தன்னண்டைக்கு பாருங்க கொஞ்சம் பாருங்க. 1 கிலோகிராம் வருதுல? இப்படி நீங்க படிச்ச எல்லா வரவிலக்கணங்களையும் கனெக்ட் பண்ணி பாருங்க முடியாது. எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கும். சின்ன சின்ன தலைப்புகள் மட்டும் வித்தியாசப்படும். விளங்குதா? இது பிடிச்சிட்டா பாடம் ஈஸியா விளங்கிடும். விளங்குதா? அப்ப அந்த நோட்ஸ் எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கணும். சரியா? ஓகே. போட்டீங்களா?
உங்களுக்கு 10ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் நடக்க போகுது. சரியா? ரைட். உங்களுக்கு தான் முடிஞ்சது தான். 10ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் ரெடி பண்ணுங்க. அங்கேருந்து அப்படியே உன்னோட ரிவிஷன் ஆகி கொண்டு வருவோம். சரியா? ரைட். சொல்லிட்டேன். எப்போ எனக்கு கொண்டு தெரியாது, அது சொல்ல மாட்டேன். சில வழங்குதா? 10ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது 10ஆம் ஆண்டுல முதல் 6 அலகு. ஓகேயா? வியாழக்கிழமை. ரைட். என்ன உருளைமைக்கு பிறகு நடக்கும். அடுத்த வெள்ளி நடக்கலாம், சனி நடக்கலாம். அப்ப என்ன சொல்லலாம்? சரியாண்டு எக்ஸாம் சொல்லிட்டு போடுவேன். சரிதானே? சொல்லலன்னு நடக்க கூடாது. ஓகே தானே? அப்ப சரியா உருளைமைக்கு பிறகு தயாராக இருங்கோ. அப்போ நடக்கலாம். சரிதானே? 10ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஒரேடியா நான் இப்ப உங்களோட 11ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் 25,000 நான் வைக்கிற பள்ளி விளங்குங்க. ஒரேடியா வச்சா கொஞ்சம் நெருக்கடியா இருக்கும். வந்து 10ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் வைப்போம். அடுத்த 10ஆம் ஆண்டு செகண்ட் டேர்ம் விளங்குதா? கட்ட கட்டம் வச்சுட்டு போவோம். ஓகேயா? ஸோ 10ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ரெடியாக இருக்கும். ஓகே. எக்ஸாம் வாங்க எழுதணும். மார்க்ஸ் எல்லாம் ரேங்க் பண்ணி போடுவோம். எல்லா டீட்டெயிலும் அப்படியே வரும். எந்த மாவட்டம், எந்த ஸ்கூல், என்ன பேர். ஓகே. உங்க பேர் அல்லது உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் வந்து தான் முடிவு போடுவேன். பேர் போடுறதால இண்டெக்ஸ் நம்பர் போடாண்டு அதில் முடிவெடுக்கல. ஆனால் ஸ்கூல் பேர் கட்டாயம் வரும். மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் பேர் வரும். சரிதானே? உங்களோட இண்டெக்ஸ் நம்பர் அது உங்களோட பேர் வரும். சரிதானே? ரைட். மற்றது 10ஆம் தேதிக்குள்ள பேமெண்ட் கட்டி உங்களோட அட்மிஷனை புதுப்பிச்சு கொள்ளுங்க. அப்படி 10ஆம் தேதி யாரும் கட்டுறது பிரச்சனையா இருந்தா சரியா என்ன கால் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி கொடுங்க. முழங்க பிள்ளைகள் 10ஆம் தேதி ஒவ்வொரு மாதமும் 10ஆம் தேதி சரியா இதான் நடைமுறை இருக்கும். ஒரு மாதம் 10ஆம் தேதிக்குள்ள நீங்கள் அந்தந்த மாத பேமெண்ட்ல பண்ணி கொடுங்க. சரிதானே? ரைட்டோ. வரால அந்த டேட்டுக்குள்ள கட்டல உங்களுக்கு எதுவும் சிக்கல் இருக்குமா இருந்தா எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கு அப்புறம் நீங்க வகுப்புக்குள்ள வந்தீங்கன்னா இருந்தா உங்களை வகுப்புல இருந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இல்ல உங்களுக்கு இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு நம்பர் தருவாங்க. நம்பர் வந்து சொல்லணும் அப்படியே அவ்வளோ இன்னொரு அட்மிட்ட பொறுப்பை கொடுத்தாச்சு. அப்போ அவங்க எல்லாம் பார்த்துட்டு இடையில பார்த்துட்டு உங்களுக்கு கிளாஸ் நீங்க அப்படியே வேற இதில் வந்திருந்தா அந்த நம்பர்ல வர வேற பேர் எல்லாம் வந்திருந்தா உங்களுக்கு ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. சரியா? ரெடி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போகணும். ஓகே. இப்படிதான் சார், இதுதான் பிரச்சனை. சரிதானே? இல்லைங்க அப்படியே 10ஆம் தேதி தான் கட்டுறதுக்கான அந்த டேட். ஆனா கட்டாயம் அதுக்குள்ள அப்படியா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, காசை கட்டணும் நாங்க சொல்லல. விளங்குதா? சரியா? அப்போ உங்களுக்கு உண்மையா சிக்கல் இருக்குமா இருந்தா அதை நீங்க சொல்லி போட்டு இப்போ லேட்டாக கட்டணும் இப்போ என்னன்றெல்லாம் சொல்லி நீங்கள் என்ன சொல்லலாம் படிச்சு கொள்ளலாம். திரும்ப சொல்றேன், படிக்கிறதுக்கு காசு ஒரு தடையா இருக்கக்கூடாது. சரிதானே? காசை புறம் கொடுத்து கொள்ளலாம். படிக்கிற டைம் போயிட்டுன்னா வராது முடியும். சரிதானே? சார இந்த சந்தர்ப்பத்தை ஒழுங்கா பயன்படுத்தி கொள்ளுங்க. சரிதானே? ரைட். போட்டிங்களோ? எழுதுங்கோ. உருகு நிலையிலுள்ள ஒரு குறித்த திண்மத்தின் உருகு நிலையில் உள்ள 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 ஒரு குறித்த திண்மத்தின் திண்மத்தினா ரைட். அடுத்த வரி, அடுத்த வரியில இல்லைங்க, அடுத்த வரியில ஓரலகு திணிவை. ஓர திணிவுனா என்ன புரியுது? 1 கிலோகிராமா? ஓரலகு திணிவுண்டா 1 கிலோகிராம். ஓரலகு நேரம்டா 1 செகண்ட். ஓகே. ஓரலகு திணிவை ஓரலகு திணிவை அடுத்த வரி மூன்றாவது. அடுத்த வரி இப்படி சொல்ல போது எழுதுங்க, அப்படின்னா படிக்க ஈஸியா இருக்கு. என்ன நம்பர் ஒன்றா பண்ணி கொடுங்க. ஒன்று, உருநிலையில் உள்ள ஒரு குறித்த திண்மத்தின். இரண்டாவது நம்ம பண்ணுங்க. இரண்டாவது ஓரலகு திணிவை. மூன்றாவது அதே வெப்பநிலையில் இருக்கும் அதே வெப்பநிலையில் இருக்கும் அதே வெப்பநிலையில் இருக்கும் அதே வெப்பநிலையில் இருக்கும். அடுத்த நாளாவது. அதாவது உருகு நிலையில் உள்ள ஒரு குறித்த திண்மத்தின். இரண்டாவது ஓரலகு திணிவை. மூன்றாவது அதே வெப்பநிலையில் இருக்கும். அடுத்த வரையில் எழுதுங்கோ. அதே வெப்பநிலையில் இருக்கும்.
நாலாவது, திரவமாக மாற்ற தேவையான திரவமாக மாற்ற தேவையான திரவமாக மாற்ற தேவையான அடுத்த வரி, வெப்பத்தின் அளவு. திரவமாக மாற்ற தேவையான அடுத்த வரி, வெப்பத்தின் அளவு. வெப்பத்தின் அளவு. சரி, இங்க ஒன்றும் புதுசா வரையில. முதல் பார்த்தா அதுல என்னடா ஓரளவு திணிவுன்றது மட்டும் தான் வந்திருக்கு. வேற ஓரளவு திணிவு திண்மமா இருக்கிற ஓலோத்தனியும் திரவமா அதே வெப்பநிலை இருக்க திரவமா மாத்திரக்கான வெப்பம் தான் என்னது, உருகளின் தன்மறை வெப்பம். அப்ப தன்னண்டு வரைக்கும் உனக்கு விளங்கணும். சரி, அந்த ஒரு சொல் ஒரு வசனம் தன்னண்டு ரெண்டு தானே, இந்த ஒரு சொல் செய்யற அது ஓரளவு குறிப்பிட்டு கதைக்கும். இப்போ வெப்பக்குழு என்னது, பொதுவாக கதைச்சது. சரியா, என்னது, ஒரு குறித்த கொண்டு வெப்பநிலை உயர்த்திறக்கு வழங்குற வெப்பத்தின் அளவு. ஆனா தன் வெப்பக்குழு ஓரளவு திணிவை உயர்த்திறக்கு வழங்குற வெப்பத்தின் அளவு. ஏன்னா 1 கிலோகிராம் உயர்த்து 1 கிலோகிராமுக்கு ஒரு 30 கொடுக்கலாம். விளங்குதா? ஒரு 12 வரைக்கும் ஒரு வரையறை ஒன்று வருது போல. சரியா, இப்போ முதல் பார்த்த மறை வெப்பம் வந்தாலும் வரையறை இல்லை. இது என்ன, ஒரு வரையறை இருக்கு. ஓகேயா? ரைட். அடுத்த எங்க போடுங்க. ஆவியாதலின் தன்மறை வெப்பம். ஆவியாதலின் தன்மறை வெப்பம். ஆவியாதலின் தன்மறை வெப்பம். சரிவாங்க. கொதிநிலையில் உள்ள ஒரு திரவத்தின் கொதிநிலையில் உள்ள ஒரு திரவத்தின் கொதிநிலையில் உள்ள ஒரு திரவத்தின் கொதிநிலையில் உள்ள ஒரு திரவத்தின் ஒன்றா இரண்டாவது, கொதிநிலையில் உள்ள ஒரு திரவத்தின் இரண்டாவது, ஓரலகு திணிவை ஓரலகு திணிவை ஓரலகு திணிவை ஓரலகு திணிவை மூன்றாவது மூன்றாவது, அதே வெப்பநிலையில் அதே வெப்பநிலையில் அதே வெப்பநிலையில் அதே வெப்பநிலையில் நாலாவது, அடுத்த வரி. இப்ப அடுத்த வரையில் போங்க நம்ம போட்டு. அதே வெப்பநிலையில் ஆவியாக மாற்ற தேவையான ஆவியாக மாற்ற தேவையான ஆவியாக மாற்ற தேவையான அடுத்த வரி, வெப்பத்தின் அளவு. வெப்பத்தின் அளவு. வெப்பத்தின் அளவு. ஓகேயா? ஆவியாக தன்மை வெப்பம் போடும். நம்மளுக்கு எளிமையை தலைங்க போட்டீங்க. ரைட். இது விஷயம் நம்மள பாருங்க. நீர் என்னது, ஆவியான மழை வெப்பம் பார்த்தீங்க. நீர் நீராவியா மாறுறது தானே என்ன, ஆவியாயும் மழை வெப்பம். இது என்னது, 1 கிலோகிராம் நீர். விளங்குதா? முதல் பார்த்தா இது என்ன புரியாது, இது ஒரு வரையறை. 1 கிலோன்னு முதல் பார்த்தது வரையறை இல்லை. அவள் தானே வித்தியாசம். ரைட், இல்லாம வித்தியாசப்படுது. இதெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைகள் பயப்படுங்க. ஐயோ, தன்மறை வெப்பம், மறை வெப்பம், ஆவியாயும் வெப்பம், ஊர்களின் மறை வெப்பம், ஆவியாயின் தன்மறை வெப்பம், ஊர்களின் தன்மறை வெப்பம். அப்பப்பா, அங்க ஒன்றுமே இல்லடாப்பா. விளங்குதா? இவ்வளவு தான் இருக்க விஷயம். சரியா? அந்த ஒவ்வொரு சின்ன ஒற்றுமையை பார்த்துட்டீங்கன்னா விஷயம் முடிஞ்சு. விளங்குதா? ஓகேயா? ரைட்.
இன்னொரு 3 கிளாஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? கொஞ்சம் பெரிய பாடம் தான் உங்க செகண்ட் விட கொஞ்சம் பெரிய பாடமா, அவசரப்பட்டு விளங்குற பாடமும் இல்லை. ரைட். பாஸ் பேப்பர் அண்ட் டியூட். நான் டியூட் அனுப்பிவிட தானே வடமான டியூட் உண்டு. அந்த வடமான கவிதை வெளியிடப்பட ஒரு டியூட் அனுப்பிவிட தானே பின் எடுத்தா வச்சிருக்கீங்க. ரைட். அவ்வளோ காண முடியாது. இந்த புத்தக பயிற்சி, பாஸ் பேப்பர், அந்த டியூட், நாங்கள் வைக்கிற எக்ஸாம், அந்த மாடல் பேப்பர்கள், பேப்பர் இப்படி செய்து உலகம் போதும். வளர்த்தையும் தெளிவாக படிச்சு வளர்த்தையும் செய்து பேர் அவ்வளோ காணும். இதை விட வேற எங்க வரப்போகுது? இதுக்கெல்லாம் வரப்போகுது. புத்தகங்கள் முக்கியம் முடியாது. புத்தக நோட்ஸுகள் இதெல்லாம் ஓயிலுக்காக தான் முடியாது. புக் அண்ட் பேஸ். ஓகேயா? அடுத்த தலையங்கம் போடுங்க. தலையங்கம் ஆவியாதலும் ஆவியாதலும் கொதித்தாவியாதலும். ஆவியாதலும் கொதித்தாவியாதலும். கொதித்தாவியாதல். கொதித்தாவியாதல். ஓகே. சரியா பிள்ளைகள்? ஓகே பிள்ளைகள், 10ஆண்டு வருஷம் எக்ஸாம் ரெடி ஆகிக்கொள்ளுங்க. சரியா? ரைட்டோ? சரியா படிச்சு கொள்ளுங்க. ஓகேயா? இப்போ நான் எக்ஸாம் வைப்ப முடியல. எக்ஸாம் வச்சுட்டு இந்த பேப்பருக்குரிய ஒரு மார்க்ஸ், ஒரு கட் ஆஃப் ஃபண்ட் வைப்ப முடியல. அதுக்கு அந்த பேப்பருக்கு வந்து 45 மார்க்ஸ் தான் போடுறேன்டா. அதுக்கு குறைய எடுக்கிறாக்க வந்து குறைய எடுக்காக கூட நாங்கள் கால் பண்ணி கதைப்போம். அது பேரண்ட்ஸ் சொல்ல கதைப்போம், உங்களோடையும் கதைப்போம், என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். சரி, அப்படி எக்ஸாம் வச்சு தான் உங்களை நாங்கள் வடி கட்டுவோம். ஓகேவா? அதனால இந்த எக்ஸாம் வந்து நேர்மையாக செய்யப்பட வேண்டும். புத்தகங்களை பார்த்தோ இதில் பார்த்தோ எதையும் பார்த்து செய்யக்கூடாது. நீங்க வீட்டில் தான் செய்ய போறீங்க. அப்ப எங்களுக்கு தெரியாது, எதையும் பார்த்து செஞ்சாலும் தெரியாது. ஓகேயா? அப்படி பார்த்து செய்து நீங்கள் கூட மார்க்ஸ் வர்ற மாதிரி எங்களுக்கு காட்டினால் பாதிக்கப்பட போறது நீங்க தான். விளங்க சொல்றது? இப்போ நான் எக்ஸாம் வைக்கிறேன், உங்களுக்கு உண்மையான மார்க்ஸ் அதுல 35 தான் வரும். ஆனா நீங்கள் வீட்டை புத்தகம் வீட்டில் பார்த்து எழுதி ஒரு 65 மார்க்ஸ் எடுத்துட்டீங்க. அப்போ இங்க 65 மார்க்ஸ் போட்டு ரேங்க் பண்ணிலாம் போட்டு ஆகும். ஓகே, படி நல்லா படிக்கலாம், பிள்ளை நல்லா படிக்குது, 65 மார்க்ஸ். ஆனா வந்து ஒரிஜினல் மார்க்ஸ் என்னது? 35. அப்ப நான் 45 குறை எடுத்தாக்கோட எக்ஸ்ட்ரா ஒரு கவனத்தை போடுவோம். அவங்க என்னென்ன பிரச்சனை பார்த்து, அவங்க என்ன சிக்கல்னு பார்த்து அவங்க கொஞ்சம் ஆராய்வோம். அப்ப நீங்க வந்து 65 மார்க்ஸ்னு காட்டுனா நீங்க ஆராயப்பட மாட்டீங்க. ஏன்? நீங்க 65 எடுத்துட்டீங்க. பிள்ளைக்கு தெரியும், பிள்ளைக்கு 65 எடுத்த பிள்ளைக்கு நான் இன்னும் படிச்சு படிச்சு கேள்வி செஞ்சுட்டு போனா காணும். விளங்குது? அவனை பிடிச்சு நான் நோண்டி கொண்டு இருக்க தேவையில்லை. சரியோ? ஆனா 45 குறை எடுத்த 35 எடுத்த பிள்ளை நான் பார்க்க தான் என்ன பிரச்சனை. சரியா? அப்ப உங்களோட உண்மையான மார்க்ஸ்ல எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. சரியா? விளங்குதோ? அவ நேர்மையா செய்யணும், அதுல மட்டும் உறுதியா இருந்து கொள்ளும். 10 மார்க்ஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, 5 மார்க்ஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்? பூஜ்ஜியம் வராது. எப்படி எம்சிக்கு செய்ய வந்துடும். குறைஞ்ச ஒரு 5 மார்க்ஸோ 2 மார்க்ஸோ 3 மார்க்ஸோ எத்தனை மார்க்ஸ் வந்தாலும் உண்மையை சொல்லி சரண்டர் ஆயிடணும். சரியா? தெளிவாக இருந்தோணுங்க. எனக்கு பொய் சொன்னீங்களா இருந்தா நீங்க டேர்ம் டேர்ம் எக்ஸாம்ல மாட்டப்படுவீங்க. டேர்ம்ல தப்பு போட்டாலும் ஃபைனல் எக்ஸாம்ல மாட்டப்படுவீங்க. பிறகு என்னடா இங்க எங்க எக்ஸாம்ல 80 வந்தது, அங்க ஃபைனல்ல வந்தா வரை ரெண்டு யோசிச்சா உண்மையான இது இதாத்தான் இருக்கு. ஸோ தயவு செய்து சொல்றேன், நீங்க இந்த பாத்துல இந்த பிட் அடிக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. நான் எக்ஸாம் வச்சா சுயமா உங்களுக்கு என்ன விஷயம் இருக்கோ சொல்லிட்டு தானே. இப்ப 10ஆம் மணி முதல்ல 6 படம் படிச்சிருங்க. ரைட்? ஒரு 1 வீக் டைம் இருக்கு, படிச்சிருங்க. ஒரு அது முடிய என்ன செய்யும்? 10ஆம் ஆண்டு செகண்டோ வாங்குதோ. ரைட்? அவங்களுக்கு வந்து இப்படி இருக்க போக முடியாது. நீங்க ஓயிலோ 10ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டேம், அது முடிய 11ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டேம். வழங்குதா? 11ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் டேம் மட்டுமண்டே அப்படின்னா 11ஆம் ஆண்டுல இருக்க முதல் 5 பாடம். சரிதானே? 11 இருக்க முதல் 5 பாடம். விளங்க 5 பேர் கவனியா? சரியா கவனிச்சுக்கொள்ளு. வேற முதல்ல வந்து 10ஆம் ஆண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டேம். 10ஆம் ஆண்டுல ஃபர்ஸ்ட் டேம். ரைட்? அது 1/6 யூனிட். ஓகே, அது 10ஆம் ஆண்டுல. அடுத்த 11 வந்து உனக்கு 1/5 யூனிட். ஓகேயா? 12 ஃபர்ஸ்ட். ஓகே தானே? அப்ப இதுல 6 இதுல 5 ஒரேடி அவனுக்கு வைக்கிறேன்னா 11 ஃபர்ஸ்ட் உண்மையான 10ஆம் ஆண்டு ஃபுல்லா சேர்த்தான் வரும். 10ஆம் ஆண்டு ஃபுல்லா படிச்சு மட்டும் சொல்லலானே. இப்ப நான் 10ஆம் ஆண்டு செகண்ட் இங்கேயும் போய்கிட்டு இருக்கீங்க, அதையும் கவனிக்கிறீங்க. சரியா? அப்படி இந்த புஸ்தகமே இந்த புஸ்தகம் கொஞ்சம் கவர் பண்ணுவோம். சரியா? அப்புறம் அது போக கொஞ்சம் இடையில அடுத்தது செகண்ட் அப்படி முடிய முடிய அட் ஆகிக்கொள்ளும்.
சரி நான் உங்களை ப்ரெஷர் பண்ணல பிள்ளைகள் ரெடியா எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறேன். சரியா? அப்படிதான் உங்களுக்கு எங்க பிரச்சனை இருக்குன்னு நாங்கள் ஈஸியா பிடிச்சு கொள்ளலாம். அப்போ தயவு செய்து எக்ஸாம் இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா ரெடியா வலிக்கிட்டு இருங்கோ. சரியோ? அடுத்தது நேர்மையா எக்ஸாம் எழுத பாருங்கோ. சரியா? வீட்டுல இருந்தாலும் 100 வீதம் பேரண்ட்ஸும் பார்ப்பாங்கன்னு சொல்லலாது. சரியோ? நீங்க சரிங்க விட்டங்களா போகலாம். இல்ல முழுக்க முழுக்க உங்களை பாக்குறது நீங்க மட்டும்தான். உங்களோட மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாம நேர்மையா செய்து கொள்ளுங்க. அப்படி நீங்க பார்த்து எழுதி மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க, பிரச்சனையே இல்லை. ஐயோ எடுத்துக்கோ, நான் ஒன்றும் செய்ய போறதில்ல. நான் நேர விட்ட வந்து அடிக்க போறதும் இல்லை, ஒன்றும் செய்ய போறதும் இல்லை. விளங்குதோ? ஆனா பொய்யா நீ மார்க்ஸ் எடுத்தீண்டா பாதிக்கப்பட போறது முழுக்க முழுக்க நீங்க தான். சரியோ? அப்ப அப்படி நடந்து கொள்ள வேண்டாம் பிள்ளை. சரி இப்ப பிள்ளைகள் பார்த்து எழுதுறதெல்லாம் எல்லாருக்கும் போய் ஸ்கூல் எல்லா இடமும் சர்வசாதாரணமா போயிட்டு. சரியா? படிச்சுட்டு எல்லாம் எக்ஸாம் போயிடல. விளங்குதா? யாரா படிச்சா செய்யக்கூடியாக்கள் இருந்து பார்த்து பார்த்து காய்ச்சி காய்ச்சி எழுதுவேன். இல்லாட்டி நீ இந்த செக்ஷனை படிச்சுட்டு வா, நீ இந்த செக்ஷனை படிச்சுட்டு வா, நான் அதை படிச்சுட்டு வரேன், இப்படி மாறி மாறி சொல்லி கொடுத்து இப்படி ஒரு பொய்யான மார்க்ஸ் இன்னொரு அறிவு எடுத்து பொய்யா எடுத்து என்ன பிரயோசனம்? விளங்குதா பிள்ளைகள்? அப்ப அந்த முழுக்க முழுக்க பாதிக்க போறது உங்களோட வாழ்க்கை தான் பாதிக்கும். சரிதானே? 10 மார்க்ஸ் எடுத்தாலும் நேர்மையா சொந்த மார்க்ஸா இருக்கும். விளங்குதா பிள்ளைகள்? அதான் பிள்ளைகளுக்கு எத்து. விளங்குதா? பார்த்து எழுதி நீ எடுக்கிறதுக்கு பார்க்காம எழுதி நீ எஸ் எடுத்தாலும் பெட்டர் தான். விளங்குதா? மனசாட்சி உறுத்தல் எல்லாமே இருக்கு. சரியா பிள்ளை? நேர்மைன்றது மற்றவர்களுக்காக இல்லை பிள்ளை, எங்களுக்கு. நாங்க நேர்மையில நடந்தோம்டா எங்களுக்கு அப்படியே மனசாட்சி உறுத்தும். விளங்குதா? அது என்ன நாங்க சொன்னாலும் எங்களுக்கு அது உறுத்தல் ஒன்று இருந்து கொண்டே இருக்கும். நாங்க யாரையும் ஏமாத்தினாலும் என்றாலும் எங்களுக்கு தான் அந்த உறுத்தல் இருக்கும் பிள்ளை. சோ அதனால அந்த மனவேதனை அனுபவிக்க போறது நாங்க தான். மற்றவர்களை ஏமாத்திட்டோம் வந்து இப்ப நீங்க சேருக்கு தெரியும் நான் பாதலி போறேன் சேர ஏமாத்திட்டேன்னு நீங்க பெருசா நீங்க பெருமிதம் கொள்ளலாம், பெருமையா நினைக்கலாம். ஆனா அது உங்களை என்ன செய்யும்? வாட்டி வதைக்கும் பிள்ளை குத்தம். நீ பாதலி தான் எடுத்த, நீ பாதலி தான் எடுத்த, நீ இந்த மார்க்ஸ் சொல்லி உங்களை உறுத்தி கொண்டே இருக்கு. சரியா? சோ அந்த குற்றம் வஞ்சிக்கலாம் நீங்க ஆளாக தேவையில்லை. என்ன மார்க்ஸ் வந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. அதுல இருந்து அடுத்த இடத்த எடுத்து பிள்ளையே கொண்டு போவோம். அப்போ ஒரு பிள்ளையும் யோசிக்க வேணாம். எனக்கு இவ்வளவு வருது என்னால கூட எடுக்கலாமா? நிச்சயம் எடுக்கலாம். நிச்சயம் உங்களால முடிய முடியாது. நீங்க இருக்கிற ஸ்டேஜ்ல இருந்து அடுத்தடுத்த இடத்துக்கு என்னால கொண்டு போக என்னால முடியும். அதுக்கு நான் 100 வீதம் உத்தரவாதம் தரேன். ஆனா நான் சொல்றதை கேட்கணும், நீங்க உண்மையே சொல்லணும். அவ்வளவுதான் வேறு. ஓகே பிள்ளைகள்? ரைட். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.